ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்மள நிறைய பேர் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிருப்போம் இல்லைங்களா? ஸோ டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து நிறைய பேர் வந்து படித்து எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க வந்து செலக்ட் ஆகி நிறைய பேருக்கு வந்து ஜாபும் கிடைச்சிருக்கும். கொஞ்சம் பேர் வந்து இன்னுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பேர் எடுத்துக்கிட்டோம்னா கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டு அவங்க மூலமாட்டு கற்றுக்கிட்டு நிறைய எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் போஸ்ட் எல்லாமே வந்து இதில் வரும் இல்லைங்களா? ஸோ வந்து ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து டிஎன்பிசியில் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அப்படின்ட்டு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நடத்துவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ஸை பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஎன்பிசி மூலமாட்டு நடத்துகிறாங்க இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் டிஎன்பிசிலேருந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்குங்க. அதை பற்றின டீட்டெயிலான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் உள்ள வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிசி மூலமாட்டு குரூப் 1, குரூப் 2 அப்படின்ட்டு நிறைய நிலைகளில் வந்து போட்டித் தேர்வுகள் வந்து நடத்துவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான, அதாவது 2024 வருஷத்துக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையை வந்து இப்போ தான் வந்து வெளியிட்டாங்க. அதாவது டிசம்பர் மாதம் வந்து டிஎன்பிசி வந்து 20ஆம் தேதி வந்து வெளியிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அந்த அட்டவணையை பொறுத்த வரைக்கும் 18 வகையான பணிகளில் வந்து 3772 வேகன்சிஸ் இருக்கிறதாட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேகன்சி எல்லாம் வந்து அவங்க வந்து டிஎன்பிசி எக்ஸாம் மூலமாட்டு ஃபில் பண்ண போகிறதாட்டும் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஆல்ரெடி இருக்கிற இந்த 3772 காலியிடங்களை தவிர்த்து புதுசாட்டு அவங்க வந்து நிறைய பணியிடங்களை வந்து சேர்க்க போகிறதாட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த புதுசாக வந்திருக்க இந்த டைம் டேபிளில் வந்து அவங்க வந்து ஆவின், மின்சார வாரியம், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படிங்கிற பொதுத்துறை நிறுவனங்களோட பணியிடங்களை வந்து சேர்த்திருக்கிறதாட்டு டிஎன்பிசில இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வெளியாக இருக்குங்க ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி வெளியிட்ட இந்த புதிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் வந்து உதவியாளர் பணி, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தில் வந்து உதவியாளரில் வந்து கிரேட் 3 வேகன்சி அப்படிங்கிற போஸ்ட்டுமே வந்து குரூப் 2 அப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா குரூப் 2A இந்த 2 எக்ஸாமுக்கு கீழே வந்து அந்த போஸ்ட் வரும்ன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் வந்து இளநிலை உதவியாளரும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் வந்து இளநிலை உதவியாளர் பணியும், அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்துல வந்து இளங்கலை உதவியாளர் பணியும், அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சிறுதொழில் கழகத்துல வந்து இளநிலை உதவியாளர் போஸ்டும், கூடவே வந்து ஆவி நிறுவனத்துல வந்து ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அதாவது ஆபீசர் பொசிஷனும், அது மட்டும் இல்லாம ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் போஸ்டும் வந்து இனிமேல் வந்து டிஎன்பிசில வர குரூப் 4ல வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து அவங்க வந்து கொடுக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து மேலே சொன்ன எல்லா பணியிடங்களுக்கான தேர்வுமே வந்து குரூப் 4க்கு கீழே வரும் அப்படின்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து தொழில்நுட்ப உதவியாளர், அது மட்டும் இல்லாமல் ஆவின்ல வந்து லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிற போஸ்டும் வந்து இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கீழே தான் வரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மாநில போக்குவரத்து கழகத்தில் உள்ள உதவி மேலாளர், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தில் வந்து உள்ள மேலாளர் போஸ்ட்டும் இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிற தகவலை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா மேலே சொன்ன எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த நிறுவனங்களால வந்து தனியாக தான் இது வரைக்கும் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. மேலே சொன்ன எல்லா எக்ஸாமும் வந்து, அதாவது மேலே சொன்ன இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்கள் வந்து இனிமேல் வந்து டிஎன்பிசி மூலமா தான் நடத்தப்படும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து டிஎன்பிசில இருந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறவங்க வந்து இந்த பொசிஷனையும் வந்து ஏம் பண்ணி வந்து அவங்க வந்து தயாராகலாம் அப்படிங்கிற தகவலையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா? ஸோ இது மூலமாட்டு வேகன்சி வந்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.